வீடு வந்து நம்ம முன்னோர்கள் முன்னாடியில் கிழக்கு பக்கம் அமைச்சுதான். ஏன்னா கிழக்கு வந்து இந்திரனுடைய திசைன்னு சொல்லுவோம். ஏன்னா கிழக்கு திசையை ஆள்பவர் வந்து இந்திரன் தான், சூரியனும் கூட. ஏன்னா இந்திர திசையில நம்ம வீடுகள் அமைச்சோன்னா இந்திரன் வந்து எப்படி இருப்பாரு? தேவேந்திரன் இல்லையா, தேவர்களுக்கு அதிபதி. ஸோ அப்போ அது மாதிரி நமக்கும் நம்ம வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளையும் கிடைக்கணும் என்பதற்காக தான் அன்னைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் கிழக்கு பார்த்த வாசல், கிழக்கு பார்த்த வீட்டை அமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கி நமக்கு பல திசையில் இன்றைக்கி வீடு அமைச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம கிழக்கு திசையில் அமைக்க வீடுகளில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், நல்ல ஒரு ஹெல்த்தி உடல் ரீதியான உடல் உபாதைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, வந்தாலும் விரைவாக குணமாகிவிடும் என்பது தான் அந்த கிழக்கு திசை வந்து உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும், உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையை தூண்டும். மேலும் என்னென்னாக்கா நம்ம கிழக்கு திசையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் என்ற கீழே இருக்க லிங்க்ல இருக்க வீடியோலையும் நம்ம நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். மேலும் இது போன்ற ஒவ்வொரு திசைக்கான விஷயங்களையும் நம்ம ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரோம். அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற சூட்சமமான வாஸ்து ஜோதிடம் சார்ந்த தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.